ஹாய் மை புக்களே வந்துட்டேன். ஷேடோ இஸ் ஹியர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மெமரிஸ். இந்த ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரீட்டர் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். டெலிகிராஃப் கொஞ்சம் நாளைக்கு ஒர்க் ஆகாது. ஒரு 22 வரையும் தான் எல்லாருக்குமே அது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க, நம்ம சீக்கிரமாக டெலிகிராமில் மீட் பண்ணலாம். ஓகே புக்களே, வாங்க போகலாம். சங்குக்கு உன் பக்கத்தில் நான் உட்காரலாமா? என்ன எதுக்கான நீங்கள் வந்திருக்கா? இது ஸ்கூலு, யாரும் எப்போனாலும் வரலாம். நான் உட்காருவேன் இங்கே தான். நீங்களாம் என்ன வெளியே போகலாம் துரத்தக்கூடாது. நம்ம ஜங்குக்கு ஒரு பெஞ்சில் தான் அப்படியே கையை நல்லா பின்னாடி வச்சுட்டு ஒரு மாதிரி வானத்தை பார்த்த மாதிரி காலெல்லாம் கொஞ்சம் நீட்டி இப்படி உட்காந்துட்ருக்கான். கண்ணை இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை. ஸோ அதுக்கப்புறமேட்டு அவங்க பேசவே இல்லை, அமைதியாகவே இருக்கான். வந்துட்டா எதுக்கு இப்போ அமைதியாக உட்காந்துருக்கா? இல்லை, நீ அங்கே ஸ்கூலில் ஒரு பையன் கூட சண்டை போட்டேன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் அதுக்கப்புறமா நீ இங்கே வந்துட்ட, யாரையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸை. அதான் நான் வந்தேன். வேணும்னா சொல்ல, நானும் போயிடுறேன். ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமா அமைதியாக இருக்கான். அவங்க அப்படியே எந்திரிச்சு போகலான்னு போகிறப்போ ஜங்குக்கு அப்படியே டேங்கோட கையை பிடிச்சிக்கிறான். டேங்க அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே ஜங்குக்கு பக்கத்தில் க்ளோஸாக உட்காந்துக்கிறான். நீ எதுக்கு தான் இவ்வளோ அழகாக இருக்கா? எந்த நேரத்தில் எதை பேசணும்னு தெரியலையா? உண்மையை தானே சொன்னேன், போய் ஒன்றும் சொல்லலையே. நீ சீரியஸ்லி கோவமாக இருக்கிறப்ப கூட எனக்கு நீ ரொம்ப அழகாக தெரியுற. நீ உட்காந்துருக்க பொசிஷன்ஸ் கூட எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. சம்டைம்ஸ் நீ கோவப்படுறது பார்க்குறப்போ ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கும் தெரியுமா? பார்த்தது ரேர் தான், பட் பயந்தது ரொம்ப. அது சரி, எதுக்காண்டி சண்டை போட்டேன்னு எனக்கு கேட்க தோணல. பட் எதனால கோவம் வந்துச்சுன்னாச்சும் கேட்கலாமா? என்கிட்ட இப்போதைக்கு எதுவும் கேட்காதா? டேவங்க இப்போ அப்படியே ஜங்குக்கோட ஷோல்டரில் சாஞ்சிக்கிறான். அவனோட கையை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறான். உனக்கு ஒன்று தெரியுமா ஜங்குக், நான் சம்டைம்ஸ் ஒரு ஜெல்லி ஃபிஷ் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவேன். எதுக்காண்டி? ஏன்னா அதுக்கு தான் நோ ஹார்ட், நோ பிரெயின், நோ ஃபீலிங்ஸ், நோ பெயின், ஜஸ்ட் பபிள் பபிள் பபிள். ஃபீலிங்ஸே இல்லாமல் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் தெரியுமா? அது எந்த ஒரு எமோஷ்னல் இல்லாமல் ஜாலியாக ஓஷனில் செம்ம டான்ஸ் ஆடிக்கிட்டு ஃபன்னாக இருக்கும். அது மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஆனால் நீ பாரு, அது எல்லாம் உன்கிட்ட இருக்கு. நோ 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 நோ, தப்பாக சொல்லிட்டேன். அதை விட ஜாஸ்தியாகவே உனக்கு இன்னும் நிறையாவே இருக்கு. கஷ்டம்தான் இல்லை ஒன்று மாதிரி ஒரு பர்சனாக வாழ்கிறது? கஷ்டம்தான், ரொம்பவே கஷ்டம்தான். ஆமாம், ஆனால் அந்த கஷ்டம்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனை தான் இப்போ நான் ரொம்ப பைத்தியமாக லவ் பண்ணிகிட்ருக்கேன். நீ என்ன பேசினாலும் அப்படியே அடிக்டாக வைக்கிறல. ஏன்னா அதான் டேங்கோட பாலிசி. நேற்று நீ என்னோட பைக்குள்ளே அவனோட டேப் ரெக்கார்டர் வச்சல, கண்டுபிடிச்சிட்ட போல. அதில் என்ன இருந்துச்சுன்னு கேட்டியா? உன்னோட வாய்ஸ் இருந்துச்சு. அதில் என்ன கேட்டா? எல்லாமே கேட்டேன். நீ என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னா, என்னை வெளியே கூட்டு போன்னு சொன்னா, என்னை நீ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா. நம்ம கடைசியாக பேசினதே நீ ரெக்கார்ட் பண்ணியிருக்கா. இட்ஸ் ஃபீல் வெரி குட். ஐ லவ் யூ. மூணுக்கு தேவை நைட்டு ஒன்று பார்த்தாலே வருது ஸ்மைல் ஆட்டோமேட்டிக்காக பிரைட்டு. செட் ஆகலாம் இல்லையா? எனக்கும் அப்படி தான் இருக்கு. வானத்தில் இடிக்கும் இடி எனக்கு தூங்க தேவை உன்னோட மாதிரி. தூங்கிக்கவா? இது ஸ்கூலு, இவ்வளோ நேரம் விட்டு இருந்தோம். அப்போலாம் உனக்கு தெரியலையா இது ஸ்கூலு அப்படின்ட்டு? ஒரே ஒரு தட்டி படுத்துக்கிறேன்னா நான் சமாளிச்சுக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ஜங்குக், ப்ளீஸ் பா. சரி படு. இது உனக்கே கொஞ்சம் நியாயமாக இருக்கா? நியாயமாக தானே இருக்கா? நான் தான் கோவத்தில் இருக்கேன். நீ என்னை சமாதானப்படுத்தணும். நான் தான் உன் மடியில் படுத்து தூங்கணும்.
ஆனால் நீ என்ன பண்ணிகிட்ருக்க? அதான் தான் என்ன, ஆனால் நான் உன் பக்கத்தில் தானே இருக்கேன். நீ என் மடியில் படுத்தா என்ன, நான் உன் மடியில் படுத்தா என்ன, 2 பேரோட ஹார்ட்டும் ரொம்ப பக்கத்தில் இருக்கல, அது போதாதா? சுத்த டியூப்லைட் பண்ணி. ஹே, உனக்கு ஒன்று கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? என்ன கொண்டு வந்திருக்கா? அங்கே டியோங் வந்து அவனோட கோட் பாக்கெட்டில் இருந்து அழகாக ஒரு ரோஸ் எடுக்கிறான். ஏண்டா இது உனக்கு தான். எனக்கா? ஆமாம். நீங்கள் பாரு, இந்த ரோஸை வாங்கிட்டு ஒழுங்காக என் கூட டேட்டிங் வருவில்ல, போயெல்லாம் சொல்லலையா அன்னைக்கு? சீரியஸாக தானே சொல்கிறா? தெரில, பார்ப்போம். டாய் 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 அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. சரி சரி வரேன், போகலாம். ஒவ்வொரு தாட்டியும் உன்னை கரெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ஆனால் நான் தான் அப்போவே விழுந்துடுறேன்னு எனக்கே தெரில தெரியுமா? நான் ஏன் உன்கிட்ட இந்த மாதிரி நடந்துட்டுருக்கேன்னு. அவ்வளோ லவ்ஸ் உன் மேலே, சாரி என் மேலே. பார்த்தோன்னே டேவங் மேலே பாசமாக இருப்பாங்க. நீ வேற லவ் வேறு பண்ணிட்டியா? டேவங் உனக்கு பாசத்தையே கொடுப்பான், டேவங்கையும் கொடுப்பான். அந்த அளவுக்குடா. ஸ்டார்ட் பண்ணால் பைக்கு ரன் ஆகும். என் அழகே, நீ இல்லாமல் என் லைஃபு என்ன ஆகும்? நீயே சொல்லு. டேய், ரொம்ப ஊரா பண்ணாத. இப்போ பேச எங்க ஆஃப் பண்ணிட்டிய? அப்புறம் எப்படி? ஏதோ புதுசா எதோ பேசினா இப்போ அப்படியே அமைதியாகிறா. என்னோட தட்டி கிடைக்குமா? எம் 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 எம். என்னடா நல்லா இருக்குல்ல, எம்மியாக இருக்கு. என்ன லிப்பம் போட்ட? ஸ்ட்ராபெரி. அதான் டேஸ்ட் அழுது லிப்ஸோடு சேர்த்து. அது சரி, அப்படியே இதை கட் பண்ணி அங்கே ஜிமின் சைட் பார்த்தா என்ன டெய்லி ஒரு ஆள் தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க தொந்தரவு இல்லவே இல்லை. யார் என்ன தொந்தரவு பண்ணுவா? யார் தொந்தரவு பண்ணுவா? இன்னிட்டு என் பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கணுமே. டேய், என் பக்கத்தில் ஒரு ஆள் இருப்பானே, அவன் யாருன்னு தெரியுமா? என்னை தொந்தரவு பண்ணிட்டே இருப்பானே, என்னை பிளாக்மெயில் பண்ணிட்டே இருப்பானே. ஆனால் அவனை தான் எனக்கு ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. ஏன் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது? டேய், அது டேங்டா. ஓ டேங்கா, ஆமாம் டேங்கு. ஆமாம், எங்கே போனான் அவன்? ஸ்கூலுக்கு வந்தானா இன்னைக்கு? வந்தான். அதான் ஜங்குக்கு வந்து காலைல ஒரு பையனோட சண்டை போட்டுருந்தால, அதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து கோவமாக கோச்சிக்கிட்டு போயிட்டான். அப்புறம் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறது அவங்க கேட்டுட்டு நான் அவனை சமாதானப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனான். என்ன அவன் சமாதானப்படுத்த போனானா? ஜங்கு கிரியின் கோவத்தில் அவனை போட்டு மிதிக்க போகிறான்டா. அவனை காப்பாற்றணும் காப்பாற்றணும் காப்பாற்றணும். இரு, ஏன் காப்பாற்றணும்? அந்த நாய் அப்படியே சாகட்டும். ஆனாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. சுகா அப்படின்னு சொல்லி வேணும் போய் சுகா முன்னாடி நிற்கிறான். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? நான் இதுக்காண்டி உனக்கு பண்ணணும் அப்படிலாம் சொல்லாத. உன்னோட ஃப்ரெண்ட் தான் ரொம்ப கோவமாக இருக்கால, அவனை சமாதானம் பார்த்து நினைக்க மாட்டியா? நினைக்க மாட்டான். ஏன் நினைக்க மாட்டான்? அது வந்து அவன் கோவமாக இருந்தால் அப்புறம் பக்கத்தில் இல்லாமல் இருந்தால் அது நல்லாவா இருக்கும்? நல்லா தான் இருக்கா, ஜாலியாக இருக்கா, நிம்மதியாக இருக்கா. இது அப்படியே போய் நான் ஜிமின் கிட்ட சொல்லிட்டா. ஜிமின் நான் தானே, நான் போய் இதை போய் அப்படியே ஜங்கு கிட்ட சொல்லிட்டா. சொல்லிக்கா, எனக்கு என்ன, அது அவனுக்கே தெரியுமா? இப்பா சுகா ப்ளீஸ் ப்ளீஸ் வாடா வாடா. என்னோடய ஃப்ரெண்டு அவங்க வேறு அங்கே இருக்கான். அவன் பாவம் பயந்துருவான்ல. ஜங்கு கோவத்தில் அவனை பாட்டு அடிச்சிட்டானா. ஜங்குக்கு பற்றி டேங்கு ஒன்றுமே தெரியாது. அவன் ஏதாச்சும் அடிக்க போகிறான்டா, வாடா காப்பாற்றலாம். நான் ஏன் வரணும்? என்னால் வர முடியாது. சப்போஸ் நான் வரணும்னா என் கூட டேட்டிங் வரேன்னு சொல்ல, நான் வரேன். நீ எதை டேட்டிங்கா? எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாதுப்பா. அதை நான் பார்த்துக்கிறேன், வரேன்னு மட்டும் சொல்ல. ஓ அது வந்து அப்போ போடா. சரி ஓகே, வரேன் வரேன் வரேன், வா வா காப்பாற்றலாம், வா 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 அப்படின்னு சொல்ல. அங்கே இப்போது சுகாவுமே ஜாலியாயிடுறா. அப்படியா? நிஜமா மாற்றக்கூடாது, ப்ராமிஸ். நீ ப்ராமிஸ் பண்ணாது காப்பாற்றுவேன் தெரியும். ஆனால் நான் என்ன மறந்துடுவேனே, வந்து சாவடிச்சிடுவேனே. என்னை என்கிட்ட வந்துட்டு எப்படி காட்டுட்ருக்கேன்? நீ இப்போ சொன்னதானா சேவ் பண்ணி வச்சிட்டேன். அப்படியே பாவி, என்னடா ஆளாளிக்கு நான் மட்டிகிட்ருக்கீங்க? ஆனால் நான் சொல்லணும், அப்படியே போயிடுறேன். சரி சரி ஓகே, ப்ராமிஸ். ஓகே,
அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியே போகலான்னு போகிறாங்க. அப்பன்னு பார்த்து ஜான் தான் வந்து நிற்கிறான். எங்கே போகிறீங்க 2 பேரும்? அதான்டா இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சுகா சொல்லி முடிக்க ஜான் அப்படியே குடுன்னு ஓடுறான். இவங்க ஐயோ என்னடா இப்படி ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே ஜானையும் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போகிறாங்க. விட மாட்டேன் என் ஆளில் ஜங்கு கடிக்க விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் குடுன்னு மின்னல் வயத்தில் போயிட்டுருக்கான். அங்கே பார்த்தா ஜங்கு கிட்ட அவங்க இன்னும் கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே பின்னால் இருந்து அவங்க வந்துட்டுருக்கு தெரியுது. அங்கே ஜான் தான் வீச்சுன்னு கத்திக்கிட்டே ஓடி வந்துட்டுருக்கான். இதை கேட்ட ஜங்குக்கிட்ட அவங்க போட்டு கீழே எத்தி விட்டுடுறான். டேய் எதுக்குடா இப்போ என்னை இப்படி தள்ளி விட்டா? நல்லா தானே போயிட்டு இருந்துச்சா? பின்னாடி படுறா அவங்க வராங்க அப்படின்னு சொல்ல டேவும் தான் இப்போ அப்படியே அந்த பெஞ்சு கீழே தான் உட்காந்துருப்பான். ஜங்கு கூட கால் வேற மறைச்சிருக்கோம். அவன் காலை 2 ஓப்பன் பண்ணி நடுவில் பூந்து பார்த்துட்டு இருக்கான். ஐயோ வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டே அவங்க அப்படியே ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு ஜங்கு ப்ளீஸ் ஜங்கு என் கூட டேட்டிங் வரேன்னு சொல்லுங்கள் ஜங்கு. அதை நான் சொல்லிட்டேனே ஒரு ஃபாயை மூட்றா ஜங்கு ப்ளீஸ் ஜங்குன்னு சொல்லி அங்கிட்ட அவங்க தான் காலை பூச்சி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அங்கிட்ட ஜங்குக்கு இதை பார்க்குறப்போ ஒரு மாதிரி செம்ம ஜாலியாக இருக்குது. ஒழுங்குறது இந்த இடத்தோட்ட எந்திரிச்சு போயிடுற அவரா நடிக்காத கொன்றுவேன் ஜாலியாக இருக்கா அவனுக்கு ரொம்ப இருக்கு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு லைட்டாக சிரிப்பு வருது. கண்ட்ரோல் பண்ணலான்னு போகிறப்போ டவுக்குன்னு வந்து அவங்க வந்துடுறாங்க. சடனாக ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு கோபமும் சேர்ந்து வந்துடுது. இங்கே கூட இங்கே வந்திருக்கீங்க? அதான் வரக்கூடாதுன்னு சொன்னல. அது மட்டும் இல்லை இவன் எப்படி இங்கே வந்திருக்கான்? வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காடா. இவன் என் கண்ணு மேலே படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு அங்கே ஜானை தான் பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கான். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? அவன் காலில் வந்துட்டு இருக்க. அட சும்மா இருறா வெண்ண, நானே இங்கே கடுப்பில் வந்துட்டுருக்கேன். இங்கே பாரு அவன் என் கூட டேட்டிங் வந்தே ஆகணும். நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணு. எது நான் ஹெல்ப் பண்ணுமா? இங்கே பாரு கொன்ற வேண்டா, நான் ஏன்டா ஹெல்ப் பண்ணணும்? ஏய் மச்சான் என்னடா பண்ணுற? எந்திரா. அட ஜிமினா நீ ஆச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுறா. நான் என்ன ஹெல்ப் பண்ணும்? அதாவது அவனை என்னை டேட்டிங் கூப்பிட்றான். அதாவது நான் இவனோட சேர்ந்து விளையாட ஆரம்பிக்கிறேன். இங்கே பாரு ஜிமினா எனக்கு ஜங்கு கூட டேட்டிங் பண்ணுப்பா. யார் வேணாச்சுன்னா நான் இந்த வரமாட்டேன்டானே. ஏன்ப்பா நான் பேச மாட்டேன். அது வேறையா? டே ப்ளீஸ் ஜங்கு வாடா என் கூட டேட்டிங் வாடா. டேய் நீங்கள் வந்து கூட்டு போயிடா, இல்லைன்னா அவன் என்கிட்ட செத்துருவான். ஐயோ டே அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? டே அவங்க இந்திடுறா அப்படின்னு சொல்லி ஜானும் கத்த சுகாவுமே டேய் ஒழுங்குறது எந்திரிச்சு போயிடா, அவன்கிட்ட அடி வாங்கி சாகாதா. சுகா அப்போ நீங்களாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க, அவன் என் கூட டேட்டிங் போக வர சொல்லுங்க. அவன் வருவான்னு நினைக்கிறியா? அதான் அவன் வரமாட்டான். பைத்த மாதிரி பண்ணிட்டு இருக்காதா. எந்திரிச்சு தோலா. அதெல்லாம் முடியாது, அவன் என் கூட வந்தே ஆகணும். டேய் ஃபஸ்ட்டு இந்துடா. நல்லா காலில் பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்கா. விட்டா காலையே கச்சத்துருவான் போல. இந்துட்டா போது அப்படின்னு சொல்லி அவன் ஜிம்மி தான் பிடிச்சி எழுப்பி விட்டு விட்றான். என்னடா பண்ணிட்டு இருக்க? என்னதான் உனக்கு அவன் மேலே லவ்வாக இருந்தாலும் அதான் நீ இப்படி போய் பண்ணலாமா? காட்டி கொடுக்காம இருந்த சத்தாண்டா. சரி விடு. ஆமாம்ல இவங்க 2 பேர் தான் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்களோ. நான் தான் தேவையில்லாமல் பயந்து ஓடி வந்தேனோ. டே ஜிமினா நல்ல ஹாஸ்பிட்டலாக நீ போய் பார்க்கணும்டா. இந்த வியாதியை நம்மளை விட்டு போகவே மாட்டேன்டுது. என்ன ஏதோ பேச வந்துட்டு அமைதியாக இருக்க. டேய் சொல்ல மாட்டியா ஜிமின்? ஒரு மினிட் அவங்க டேய் வாடா. அதெல்லாம் முடியாது. என்ன ஜங்கு உனக்கு என்ன பயமா? ஏன் என் கூட டேட்டிங்க்கு வந்தா நீ என்ன லவ் பண்ணிடுவேன்னு பயமாக இருக்கா உனக்கு? சொல்லு. என்ன ஜான் இதுக்கு நான் என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்னா சொல்லு, வரேன்னு சொல்லு. உங்க எத்தனை விட்டுருவியா? போடா நீ அவனை லவ் பண்ண மாட்டேன் மச்சான், இன்னைக்கு நல்லா தெரியும். நீ போ மச்சான் அவன் கூட அப்படின்றியா? போலான்றியா? போ. நான் சொல்கிறேன்டா, நான் சொல்கிறேன். நீ சொல்கிறதான் நானும் கேட்குறேன். நீ சொன்னா நான் செய்வேன் அப்படின்னு சொல்ல அவன் நீ போ மச்சான் அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு ஒரே குஷி. அங்கிட்டே அவங்க இதை பார்த்து சிரிச்சுட்டு குட் ஜாப், இப்படி தான் இருக்கணும். அவன் எடுக்கிற முடியும் எனக்கு சாதகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா ஜாலியாக போயிட்டுருக்கான். ஜங்குக்கும் அப்படியே எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கான். அவங்க போன பிறகு ஜங்குக்கு எந்திரிச்சு அடுத்த செகண்ட் அங்கே ஜானி கட்டி விழுகுது. வேணும் இந்த கேமை அப்படியே முடிச்சிடு. தேவையில்லாமல் இன்னும் அவங்க இது பண்ணாலும் நான் அமைதியாக இருக்கணும்னா என்ன? அவன் வருஷம் ஃபுல்லாக இப்படி தான் டென்ஷன் பண்ணிட்டே உட்காந்துட்ருப்பான். நான் இதை பொறுமையாக உட்காந்துட்ருக்கணுமா? ஆனால் மச்சான் அவன் தான் இந்த ஏதாச்சும் ரியாக்ட் பண்ணினா நீயும் என்ன லவ் பண்ணுறேன்னு நினைத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானே. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உன் எத்துக்கன்னு தானே சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் நீ தான் அவனை லவ் பண்ணுறல. திறந்து போய் அவன்கிட்ட போய் சொல்லி தான் போகிறேன். அது வந்து மச்சான் எனக்கு கொஞ்சம் ஷையாக இருக்குடா. ஷையும் உயிர்னுக்கிட்ட அவன் போட்டு ஜானை போட்டு வெளுக்க ஆரம்பிச்சிடுறான். இதான் சாக்குன்னு சொல்லிட்டு போட்டு சம்மடிவாங்க. சுகாலாம் தடுக்கவே இல்லை. அவன் அப்படியே அந்த பெஞ்சில் படுக்க ஆரம்பிச்சிடுறான். அவனுக்கு சரியாக தூக்கம் வந்துச்சு. அவன் தூங்கிட்டு இருக்கான்.
அவ்வளோதான் மக்களே, இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சு இல்லைல்ல முடியல, அதாவது எபிசோடு முடிஞ்சு. அடுத்த எபிசோடில் ஷேடோ மீட் பண்ணுறேன். ஏன்னா வாயெல்லாம் கொளருது புக்கலையோ, நல்லா கொளர்ன வீடியோவை தான் போட்டிருக்கேன். கட் பண்ணலாம் வேணாம், அதை அப்படியே பாருங்கள், ஜாலியாக இருக்கும். எண்டிங்கில் தான் தெரியும் ஓ ஒளரிக்காலா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே பாய் புக்கலே.